உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் போலே பாபாவின் குற்றப்பின்னணி குறித்தும் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் இந்த போலே பாபா? 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இவரை காண வர காரணம் என்ன? விபத்தின் பின்னணி என்ன? இதுவரையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? யார் யார் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறித்தான விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 134 அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்கிய இந்த கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஹாத்ராஸ் மாவட்டத்தின் சிக்கந்தர் ராவ் தாலுகாவில் உள்ள முகல்மடி கிராமத்தில் போலே பாபா என்று அழைக்கப்படும் சாமியாரால் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு போலே பாபாவின் கால்பாத மண்ணை சேகரிக்க மக்களிடையே ஏற்பட்ட போட்டியே இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறிய அளவிலான கூட்டம் என கூறி ஹாத்ரஸ் மாவட்ட அரசு நிர்வாகத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்படவில்லை. உத்தரப்பிரதேச காவல்துறை தரப்பில் வெறும் 48 போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்துள்ளனர். கூட்டத்தின் முக்கிய நிர்வாகத்தை போலே பாபாவின் சீடர்களே கையில் எடுத்துக் கொண்டனர். போலே பாபாவின் சீடர்களில் சுமார் 12,500 பேர் கூட்டத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்துள்ளனர். மாலையில் நிகழ்ச்சி முடிந்து மைதானத்தை விட்டு போலே பாபா கிளம்பும்போது அவரிடம் ஆசி பெற்று அவரது காலடி மண்ணை எடுக்க மக்கள் அவரின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பலர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிக்கந்தர் ராவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 134 அதிகரித்துள்ளது. பலியானவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் பெண்களாக உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருந்த நிலையில் சம்பவம் குறித்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருந்த அமைப்பின் பெயர் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது. இதுவரை போலே பாபாவின் பெயர் சேர்க்கப்படவில்லை. யார் இந்த போலே பாபா? உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் பட்டியாலல் கிராமத்தைச் சேர்ந்தவர் போலே பாபா. இவரது இயற்பெயர் சூரஜ்பால் ஜாதவ். இவர் உத்தரப்பிரதேச காவல்துறையில் சில ஆண்டுகள் கான்ஸ்டபிளாக இருந்துள்ளார். அதன் பிறகு கடந்த 1997 அவர் உளவு பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவ்வழக்கில் தகுந்த ஆதாரங்கள் இல்லை என கூறி அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கின் கைது நடவடிக்கை காரணமாக சூரஜ்பால் உளவு பிரிவிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். எனினும் பொதுவெளியில் அவர் தான் விருப்ப ஓய்வு பெற்றதாகவே கூறி வருகிறார். இவ்வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு தனது பெயரை சாக்கா விஸ்வஹரி போலே பாபா என மாற்றிக்கொண்டு காஸ்கஞ்சில் ஆசிரமம் ஒன்றை தொடங்கி பிரசங்க கூட்டங்கள் நடத்த தொடங்கியுள்ளார். அதில் அவர் தன்னை ஒரு பாபா என்றும் தனக்கு கடவுள் அருள் உள்ளதால் தன்னிடம் வந்தால் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்பது போன்ற மாய பிம்பத்தை மக்களிடையே உண்டாக்கி தன்னை பின்தொடர ஒரு கூட்டத்தை உருவாக்கியுள்ளார். தற்போது இவருக்கு வட இந்தியாவில் பல லட்சம் பக்தர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2000ஆம் ஆண்டு ஒரு பிரசங்க கூட்டம் நடத்தியுள்ளார். அதில் தனது வளர்ப்பு பெண் உடல்நலம் குன்றி இறந்ததாக கூறி அவரை கூட்டத்தில் வைத்து பிரார்த்தனை செய்துள்ளார். அப்போது இறந்ததாக கூறிய அப்பெண்ணை தனது சக்தியால் உயிர்த்தெழ வைத்ததாக பொதுமக்களை நம்ப வைத்துள்ளார். பிறகு அப்பெண்ணை ஆக்ராவில் உள்ள ஒரு சுடுகாட்டில் வைத்து எரிக்க முயன்றபோது மீண்டும் போலீசில் சிக்கியுள்ளார். பாபாவுடன் சேர்த்து 7 பேரை ஆக்ரா போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இந்த வழக்கிலும் ஆதாரங்கள் இல்லை என கூறி பாபா விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனை காரணமாக சில வருடங்கள் ஆக்ரா பகுதியில் இவர் கூட்டங்கள் எதுவும் நடக்கவில்லை. இந்த பிரச்சனையின் வீரியம் குறைந்து மக்கள் அதை மறந்த பின்பு மீண்டும் கூட்டங்களை நடத்த தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இவர் எல்லா கூட்டங்களிலும் கூடிய விரைவில் ஒரு பிரளயம் நடக்கப் போகிறது என்று கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். சம்பவத்தன்று நடந்த கூட்டத்தில் கூட அவர் தனது உரையின் கடைசியில் கூடிய விரைவில் ஒரு பிரளயம் நடக்கப் போகிறது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் தன்னுடன் நெருக்கமாக இருப்பதாக அடிக்கடி கூறி வந்துள்ளார். அதை மெய்யாக்கும் வண்ணம் கடந்த வருடம் ஜனவரி 3 அவரது பிரச்சார கூட்டம் ஒன்றிற்கு சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்துள்ளார். இதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்த அகிலேஷ் போலே பாபா சர்வதேச சமூகத்தாலும் பாராட்ட தகுதியானவர் என்று குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தபோதும் பாபாவின் செல்வாக்கு ஓங்கி வளர்ந்துள்ளது. அவரது ஆட்சி காலங்களில் போலே பாபா சிவப்பு விளக்கு வாகனங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் வலம் வந்துள்ளார். பாபாவும் மாயாவதியும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சம்பவம் நடந்த அன்று பக்தர்கள் நெரிசலில் சிக்கிய போது போலே பாபாவும் அவருடன் வந்தவர்களும் அங்கு நிற்காமல் சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஹாத்ராஸ் சம்பவத்திற்கு பின் தலைமறைவான போலே பாபா இச்சம்பவத்திற்கு சமூக விரோதிகளே காரணம் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலே பாபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலியானோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமுற்றவர்கள் விரைந்து நலம் பெற கடவுளை வேண்டுகிறேன். நிகழ்ச்சி முடிந்தவுடன் நான் அங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிட்டேன். இதனால் அங்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. சில
சமூக விரோதிகள் தான் இந்த நெரிசல் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ள போலே பாபா இதில் வாதிட உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான AP சிங்கை நியமித்துள்ளார். மூத்த வழக்கறிஞரான AP சிங் டெல்லியின் நிர்பயா பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாத்ராஸ் சம்பவம் குறித்து வழக்கறிஞர் AP சிங் கூறும்போது, இந்த வழக்கில் முழு ஒத்துழைப்பு தர பாபா தயாராக உள்ளார். இந்த பிரச்சனையில் முழுமையான விசாரணை அவசியம் என்பது அவரது கருத்து என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தை கையாண்ட தன்னார்வலர்கள் அலட்சியமாக இருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதிகப்படியான கூட்டம், போதிய அளவு வெளியேறும் பாதைகள் இல்லாதது, மோசமான வானிலை உள்ளிட்ட காரணங்களே அதிக உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு 80,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் நிகழ்வில் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் மெத்தன போக்கால் 134 உயிர்கள் பலியானதை தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் 4 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். இவர்கள் அந்த ஆசிரமத்தின் தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்றியவர்கள். மேலும் போலே பாபாவின் குற்றப்பின்னணி குறித்தும் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் இச்சம்பவத்தில் 134 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணமும், உயிரிழந்தவர்களின் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களின் கல்விச் செலவை உத்தரப்பிரதேச அரசே ஏற்கும் எனவும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார்.